இந்த பொண்ணுக்கு மேரேஜ் எல்லாம் நடக்க போகுது. அதனால எல்லாரும் சேர்ந்து நலங்கெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணோட ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. ஆனா இந்த பொண்ணோட விருப்பத்தை கொஞ்சம் கூட கேட்காம தாலியும் கட்டிடுறாங்க. அப்பன்னு பார்த்து உங்க அத்தை வந்து என்னோட பையனை தான் உங்க பொண்ணு விரும்பினான்னு தெரியும், அப்புறம் எதுக்கு இதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு ரத்த வந்து எடுத்து அங்கேயே இறந்து போறா. தென் 10 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல கான்ஸ்டபிள் வேலைக்காக ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வரா. இந்த ஊரு பேரை சொன்னதுமே ஒரு பொண்ணு கூட இந்த ஊருக்கு இதுவரை வந்ததே கிடையாது, வெளியே தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயப்பட வைக்கிறாங்க. அண்ட் ஊருக்குள்ள வரும்போது எல்லாரும் ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. தென் வீட்டை பிடிச்சி கொடுக்குறவங்க உனக்கு கல்யாணம் கூட ஆகல, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சா இங்க வந்திருக்கியான்னு கேட்கறாரு. இதை கேட்ட இந்த பொண்ணு ஒன்னும் புரியாம நிக்கிறா. அடுத்த நாள் ஒர்க்குக்கு போறாங்க. ஒரு போலீஸ் எனக்கு கல்யாணம், அதனால ஊரை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கு ஊரை விட்டு போகணும்னு கேட்கறா. நீ இந்த ஊருக்கு புதுசு, அது கூட கல்யாணம் ஆகல, உனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கணும்னா நீயே இந்த ஊரை விட்டு தான் போகணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணுமே காரணத்தை கேட்கறா. அப்பதான் அவங்களுமே அந்த காரணம்லாம் தெரியாது, ஆனா 7 வருஷமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இந்த ஊருக்கு ஏதோ சாபம் விட்டுருக்காங்க, அதனால இப்படி நடக்குதுன்னு சொல்றாரு. அப்பன்னு பார்த்து பிரசிடென்ட் வீட்டுல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போக சொல்றாங்க. இந்த பொண்ணுமே வெளியில இருக்க டீ கடை பையன் ஹெல்ப் பண்ணுவான், கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவனையும் கூட்டிட்டு அந்த பிரசிடென்ட் வீட்டுக்கே போறா. தென் இந்த ஊர்ல இன்னொரு பெரிய மனுஷன் காமிக்கிறாங்க. அவங்க கூட ஒருத்தன் வேலை செய்யறா. ஆனா அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆகிய கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே போக சொல்றாங்க. ஆனா இவன் இந்த ஊர்லயே இருந்துதான் கல்யாணம் பண்ணுவான், அப்படி என்னதான் சாபம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துருவோன்னு சொல்லிட்டு இவன் அவங்க கிட்டே சேலஞ்சு வர்றான். அதுக்கேத்த மாதிரி இவனும் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து அதே கோயிலையே வச்சு கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு வரா. அதை பார்த்த எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் தைரியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான்.